கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீண்டுமாய் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வசனங்களை தியானிப்பதற்கு முன்னதாக நாம் தலைகளை வணங்கி தேவன் நம்மோடு இடைபடும்படியாக, தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் தேவனை நோக்கி செபிப்போம். அன்பின் பரிசுத்தாவே, அருமையான கால் விலைக்காய் நன்றி. இந்த நேரத்தில் நம்முடைய சத்தியங்களை தியானிக்கும்படியாய் முற்படி ஏதான எங்களை ஆசீர்வதித்து தேவ கிருபைகளுக்குள்ளாக எங்களை மறைத்து ஆவியானவர் தாமே நாங்கள் வேத சத்தியங்களை கேட்பதற்கு ஏற்ற விதமாய் ஏற்று கேட்டு அதன்படியாய் புனர்விடைவதற்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு வேறாங்க வேதவசனங்களை கேட்கலாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் என்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது நாம் எங்கே பிரயாணம் செல்கிறோம் என்பதை முதலாவது நாம் தீர்மானித்து அதன்படியாக அதற்கேற்ற காரியங்களை நாம் முன்னெடுக்கின்றோம். எங்கே போக வேண்டும் என்று சொல்லுகிறான குறிக்கோள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்குமானால் நம்முடைய பிரயாணம் சரியாக நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. நாம் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது அதற்கேற்ற விதமாக நம்முடைய பிரயாணங்களை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அவ்வளவாக தான் நாமும் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணமாக எதையும் நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முடிவு செய்தால்தான் அதற்கேற்ற வழியிலே நம்முடைய வாழ்க்கை பாதை நாம் அமைத்து கொள்ள முடியும். அநேக மனிதர்கள் நினைப்பார்கள், அநேக மனிதர்களுடைய யோசனை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையானது மரணத்தோடு முடிந்து விடுகிறது என்கிறதான சிந்தனை உள்ளவர்களாக அநேக ஜனங்கள் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஏதோ கொஞ்ச நாட்கள் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம், அதோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்கிறதான ஒரு சிந்தையோடு பிரயாண வாழ்க்கையிலே கடந்து செல்வதை காண முடிகிறது. தேவன் இல்லை என்று சொல்கிறான மனிதர்கள் மனிதனுடைய வாழ்க்கையோடு, மனிதனுடைய மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிறான ஒரு சிந்தையோடு பிரயாணிக்கிறார்கள். ஒருவேளை ஒரு இஸ்லாம் சகோதரரை பார்ப்போமானால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய அவருடைய வாழ்க்கை பாதையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். எபிரேயர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த இடத்திலே மனிதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் மாத்திரமல்ல, அதையும் கடந்து அதற்கு அப்பாலும் ஏதோ ஒன்று நடக்கிறதை நாம் அந்த வேத வசனங்கள் மூலமாக நாம் காண முடிகிறது. எபிரேயர் 9:27 மூலமாக சொல்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வசனத்தின் வழியாக நாம் நாமே ஆராய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை பாதை பிரயாணம் நம்முடைய மரணத்தோடு முடிந்து விடுவதில்லை, மரணத்திற்கு பின்பதாக நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை மையமாக வைத்து நம்முடைய பாதை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது உலகத்தில் இருக்குதான் அனைத்து மனிதனுடைய வாழ்க்கையிலும் மரணத்தோடு தன்னுடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. அதன் பிற்பாடாக அவன் நியாயாசனத்திற்கு முன்பதாக நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது.
என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் அது நியாய தீர்ப்புக்கு நேராக நான் எங்கே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் நியாய தீர்ப்பை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறதான சிந்தனையில் உள்ளவாக நாம் காணப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு முக்கியத்துவத்தை நாம் உற்று நோக்குமானால் 2 கொரிந்தியர் 5:10 விவரமாக சொல்கிறது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்னதாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, அதாவது அவனவன் செய்ததான நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதற்கேற்ற பலனை அடைவதற்காக நன்மை செய்கிறவர்கள் இருக்கலாம், தீமை செய்கிறவர்கள் இருக்கலாம். அதான் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. அவன் அதாவது ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், நன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களா இல்லை தீமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களா என்பதை அதற்கேற்ற பலனை அனுபவிப்பதற்காக அவர்கள் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்னதாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவான் 5:28-29 வசனங்களை வாசி கேட்கலாம். யோவான் 5:28 29 வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள் என்று சொல்லுகிறோம். அப்பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கை அது மரணத்தோடு முடிந்து விடுவதில்லை, மரணத்திற்கு பின்பதாக நியாய தீர்ப்போடும் மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, அதன் பிற்பாடாக ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்று சொல்லி தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது. நன்மை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக எழும்புகிறார்கள், தீமை செய்கிறவர்களோ ஆக்கினை அடையும்படியாக எழும்புகிறார்கள். அப்பொழுது நம்முடைய பிரயாணம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிரயாணத்தை எதிர்வழியாக நாம் திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் மரணம் அல்ல, நியாய தீர்ப்பல்ல, நியாய தீர்ப்பையும் கடந்து அதன் பிறகாலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய பிரயாணம் எதை நோக்கி பிரயாணிக்க, என்னுடைய பிரயாணம் என்னுடைய வாழ்க்கை பாதை எதை முன்னிட்டு நான் செல்ல வேண்டும், அது நித்திய ஜீவன் அல்லது நித்திய ஆக்கினை, அது இரண்டின் அடிப்படையை மையமாக வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை இயங்குகிறதாக இருக்கிறது. மத்தேயு 25:34 வசனத்திலே வாசிப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 25:34 வசனம். அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறானே ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஏற்றவர்களாக நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வாருங்கள் என்று சொல்லுகிறான ஒரு பிரதான சந்தோஷமான ஒரு அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே மத்தேயு 25:41 வசனத்தை பார்ப்போமானால் அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசானவனுக்கும் தூதர்களுக்கும் நியமிக்கப்பட்டதான அக்கினியிலே போங்கள் என்று சொல்லி 2 இடம். நன்மை தீமை. தேவனுக்கு பிரியமாய் வாலிபர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். தேவனின் அநீதியாய் அக்கிரமம் செய்து துன்மார்க்கமாய் வாழியதான ஜனங்கள் ஆக்கினைக்கு நேராக அவர்கள் தள்ளப்படுகிறதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் எதை நோக்கி பிரயாணிக்கிறோம், நாம் எதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம்
சிந்தித்து அதன்படியாக நம்முடைய பிரயாணம் என்கிற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30-31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30-31வது வசனம். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். எல்லா ஜனங்களும் அப்பொழுது நான் அந்த நித்திய ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனம் திரும்புவது அவசியமான ஒரு காரியம். மனம் திரும்புதல் இல்லை என்றால் பாவத்திலிருந்து, பாவமான வழிகளிலிருந்து, பாவமான சிந்தனைகளிலிருந்து, பாவமான நம்முடைய செயல்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உலகத்திற்கான எல்லா ஜனங்களையும் தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்புதல் இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது முடியாத ஒரு காரியம். மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு, ஒரு புதிய வாழ்க்கையின் தத்துவத்தோடு, ஒரு புதிய பாதையிலே பிரயாணிப்பதற்கு ஏற்றதாக நாம் மனம் திரும்புதலின் பாவமான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்புதலுக்கு நேராக நாம் பிரயாணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் பாவ சிந்தனையுள்ளவர்களாக, பாவ எண்ணங்களுடையவர்களாக, பாவ செயல்களுடையவர்களாக அவர் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் நான் அது பாவமான சிந்தனைகள், பாவமான செயல்களிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் எண்ணிக்கை அதிகமாய் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தேவனுடைய வருகையை நோக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை விடுவிலே நியாயாசனம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதன் பின்பதாக அது பரலோகம் நரகம் என்கிறதான இந்த காரியம் நமக்காக உறுதிப்படுத்தியிருக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளை அறிந்திருக்கிறதான நாம் மனம் திரும்புதலை, வேத வசனங்களை கேட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியது, பாவ சிந்தனைகளிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது எல்லா ஜனங்களுக்கும் தேவனால் கொடுக்கப்படுகிறதான ஒரு கட்டளையாக இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடியதான உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக. எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்ல பாவமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில கரிதுரைகளே இல்லை, நான் நீதிமானாக இருக்கிறேன் சொல்லி எந்த மனிதனுமே இல்லை. தெளிவாக சொல்கிறது, ஒருவன் பாவம் இல்லை என்பவனால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிக்கலாம். சத்தியம் நமக்குள் இராதே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தினைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதியுள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்புதல் என்பது போய்கொண்டிருக்கிறதான பாதையை இதை நோக்கி நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோமோ, எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த வாழ்க்கையை நாம் தவறான பாதைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். நாம் அந்த தவறான பாதைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதான நம்முடைய பாதையை மாற்றி தேவனுடைய சத்தியத்தின்படியாக வாழ்வதற்கு அப்படியே திரும்புவதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் தவறான வழிகளை பின்பற்றுவதை விட்டு தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வேத வாக்கியங்களை, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை, தேவன் நியமித்திருக்கிறதான வழியை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறாரோ அப்படிப்பட்ட அந்த காரியங்களை பின்தொடரும்படியாக நாம் அழைக்கப்படுவதாக இருக்கிறோம். என்றால் முதலாவது நான் எதை நோக்கி நான் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நம்முடைய சிந்தனையிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படி நான் பதிய வைத்தால்தான் நான் எங்கே போய்க்கிறேன், எப்படி என்னுடைய பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற செயல்களை நான் செய்ய முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம்
ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் ஜீவனை அடையும்படியாக, நாம் நம்முடைய வாழ்க்கையை அது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற விதமாக நம்மை நடத்துவதற்காக நமக்காக ஒரு ஆக்கினை அடைந்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக ஜீவனை விட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார். ஏனென்றால் நாம் ஆக்கினைக்கு நேராக செல்வது அவருக்கு விருப்பம் அல்ல. நாம் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடினாலே என்னை உங்களை நேசிப்பதன் நிமித்தமாக நானும் நீங்கள் நாக்கினை அடைய வேண்டும் என்பது அவர் விரும்பாத ஒரு காரணத்தினாலே நம்மேல் அன்பு வைத்தவராக, நம்மேல கரிசனை கொண்டவராக, ஐயோ என்னுடைய மகன் அந்த ஆக்கினைக்கு போய்விடக் கூடாது, என்னுடைய மகன் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நான் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறானே, அது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அவர்கள் என்பதற்காக நமக்காக தன்னையே கல்வாரி சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்தார். ரத்தம் சிந்தரான், கையிலே ஆணியில் கடவப்பட்டார், தலையிலே மல் கிரீடத்தை சுட்டப்பட்டார், கசையடிகளை ஏற்றார், அவமானங்களை ஏற்றார், நிந்தனைகளை ஏற்றார். இதற்காக நாம் நித்தியத்தை நோக்கி பிரயாணிப்பதற்காக, அனித்தியமான நரகத்தை நோக்கி பிரயாணிப்பதற்காக அல்ல, நித்தியத்தை நோக்கி நாம் பிரயாணிப்பதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இப்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க. ஆடி ஆஃபர் வரும் பொழுது அந்த ஆடி ஆஃபரை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதிகமாக முயற்சி எடுத்து, ஐயோ ஆஃபர் போடுறாங்களே, இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நம்மிடத்துல பணம் இருந்தோ பணம் இல்லையோ அந்த ஆஃபரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்க வேண்டாம். தேவன் நமக்கு வாழ்க்கை என்கிறான், நித்திய ஜீவன் என்கிறான ஒரு பரிசை அவர் ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அங்கே தேவன் கொடுத்திருக்கிறானே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டதான ரெஸ்பான்ஸ் உடையவர்களாக, எப்படிப்பட்டதான மனநிலைமை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் இந்த வேளையிலே சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19 20வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 20வது வசனம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலம் வரைக்கும் முன்னே குறிக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்ம கேட்கலாம், எப்படி நான் அறிந்து கொள்வது? நான் நித்தியத்தை தான் நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேனா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்போமானால் வேதம் அதற்கு தெளிவான பதில் கொடுக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனங்களை வாசிப்போம் போனால் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20லிருந்து 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளிலே திராட்சை பழங்களையும் பூண்டுகளிலே அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி நம்முடைய கனிகள் நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நமது கனிகள், அப்படிக்குதான கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இவைகள் தான் நம்முடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிறதான கனிகள். அப்ப நான் எப்படிப்பட்டதான, நான் எதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் துடிக்கதான கனிகள் மூலமாக, தேவன் எதிர்பார்க்கிறதான கனிகள் நிமித்தமாக நாம் எதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாம் எப்படிப்பட்டதான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கோபத்தின் கனிகளையா, எரிச்சலின் கனிகளையா, பொறாமையின் கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? அன்பற்றதான கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? சுயநலம் என்கிறதான கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா?
மற்றவர்களை நேசிக்காது, அயலுகத்தாரை நேசிக்காத ஒரு கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமோ? எப்படிப்பட்டதான கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நாம் கொடுத்து கொண்டிருக்கிறதான கனிகள் தான் நாம் எதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனங்களை கேட்கதான் நாம் எங்கே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம்? Where are we going? நாம் எதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம்? மரணத்தை நோக்கி, அல்லது நியாய தீர்ப்பை நோக்கியா, அல்லது பரலோக ராஜ்யம் என்பதை மையமாக வைத்து நம்முடைய பிரயாணங்களை நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் கேட்டு, ஒருவேளை நம்முடைய கனிகள் நம்மை அநீதிக்கு நேராக நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்துவோமானால், இதை கேட்கிறதால நாம் மனம் திரும்பும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை வேத வசனங்களை கேட்காதபடிக்கு, வேத வசனங்களை கேட்காமல் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்தை முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்டதான நிலைமையில நாம் பிரயாணித்துக் கொண்டிருப்போமானால், வேதம் தெளிவாக சொல்கிறது, மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. மரணத்திற்கு அடுத்தபடியாக நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. நியாய தீர்ப்போடு மாத்திரமல்ல, நியாய தீர்ப்புக்கான பலன் அவனவன் செய்த நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் தக்க பலன் அவனுக்கு இருக்கிறது. பரலோக ராஜ்யம், நரகம் என்கிறதான காரியங்கள் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து நித்தியத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்றதாக இந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவங்களை சன்னிதானத்தில் அறிக்கையிட்டு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததானே இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமானால், அந்த நித்தியத்திற்கு நேராக நம்முடைய பிரயாணத்தை நாமும் மேற்கொள்வதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். வேதம் மாத்திரமல்ல, வேதத்தையும் கடந்து அநேக மக்கள் இது பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு பாடலை, அகத்தியர் எழுதினான ஒரு பாடலை வாசிக்க நேர்ந்தது. இது அந்த பாடலில் வரிகளை விடமாக சொல்கிறது, சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம், சகலவையில் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி, புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள், கோடியிலே பூதலத்தில் கோடியிலே ஒருவருண்டு, புத்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார், பாலிலே மனதை விடான் பரமஞானி, சுத்தியை அலைவதில்லை சூட்சம், சூழியிலே நிலையறிந்தால் மோட்சம் தானே. அதாவது ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த உலகத்திலே தான் அனைத்து மக்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த புத்தியினால் அந்த தேவனை, கடவுளை அறிந்தவர்கள் புத்திமான்கள் என்று சொல்லுகிறார். அந்த புத்தியிலே அந்த உண்மையான தேவனை அறிந்து கொள்வர்கள் கோடியிலே ஒரு சிலர் தான் உண்டு என்று சொல்லுகிறார். அந்த கோடியிலே ஒரு சிலதான ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய பக்தியிலே மனமடங்கி, அதாவது தன்னுடைய பக்தியிலே தேவனுக்குதான் அந்த பக்தியிலே தன்னுடைய மனதை அடக்கிக் கொண்டு நிலையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக பிரயாணிப்பார்கள் என்று சொல்லி இன்னொரு பாடல் மூலமாக சொல்லுகிறேன். மோட்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன், மோசமுடன் பொய்க்களவை கொலை செய்யாதே, காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளிக்கொடே, காசினியில் புண்ணியத்தை கருதி கொள்ளு என்று சொல்லி இப்படியாக வேதத்திற்கு கடந்து வேதத்தின்படியாக அந்த வேதத்திற்கு சம்பந்தமான காரியங்கள், வேதத்திற்கு ஒரு அதற்கு அச்சாணியாக வேதத்திற்கு ஒரு வேதத்தோடு அந்த காரியங்களை உறுதிப்படுத்துவதற்காக வேதத்திற்கு அப்பாற்பட்டும் இப்படிப்பட்டதான காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்துவதற்கு ஏற்றதாக நம்முடைய பிரயாணங்களை நாம் மாற்றிக்கொள்வோம். இந்த வேலையிலுமே நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் எப்படிப்பட்டதான எதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து எங்கே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்மிடத்தில் கேள்வி கேட்டு நித்தியத்தையாம் அல்லது ஆக்கினையாம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய கனிகளை மனம் திரும்பி நித்தியத்துக்கு நேராக பிரயாணிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம அப்படியாக தலைகளை வணங்கி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Where are we going? நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு மரணம் அல்ல. மரணத்திற்கு பின்பதாக நியாய தீர்ப்பு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. நியாய தீர்ப்பிலே
அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வழியிலே, இயேசு கிறிஸ்துவின் வழியிலே பிரயாணிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நரகத்திற்கு நேராக பிரயாணிக்கிறார்கள். நித்திய ஜீவன் என்று இருக்கிறது என்பதை, மோட்சம் என்று இருக்கிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்தியிருக்க நம்முடைய பிரயாணத்தை, அந்த மோட்சத்தை பெற்றுக் கொள்வதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கை பாதைகளை, வாழ்க்கை முறைமைகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்களை மாற்ற அப்படிப்பட்டதான ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் பலன் கேட்போம். உண்மையாக நாம் கேட்கும் பொழுது மனம் திரும்பி தேவனிடத்திலே நாம் உதவிகளை கேட்கும் பொழுது தேவன் நமக்கு நித்தியத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தி செல்வதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் காணப்படுவோமானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் ஆகிய நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கை ஒப்புக் கொடுப்போமானால், நாமும் அந்த நித்தியத்திற்கு நேராக பிரயாணிப்பதற்கு தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அன்பின் பரிசுத்தாவே, கிருபையான வேலைக்காய் நன்றி. வேணும் விவித சத்தியங்களை கேட்கதான் நாங்கள் எங்கே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம், இதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து, என்னுடைய கிரியைகளை சிந்தித்து பார்த்து, நாங்கள் எப்படிப்பட்டதான கடிகளை கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து, நாங்கள் மரணத்தை நோக்கி, நாங்கள் நித்தியத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நரகத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம், நித்தியமான பரலோக ராஜ்யத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நித்தியமான அதை பாதாளத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை கண்டு நித்தியமான பரலோக ராஜ்யத்திற்கு நேராக பிரயாணிப்பதற்கு ஏற்றதாக தங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வதற்கு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் சிதறவிடமாய் செய்கிறோம். தொடர்ந்து வெற்றியோடு பிரயாணத்தை முடிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் புரிந்தவிடமாய் செய்கிறோம். பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தொடர்ந்து பிள்ளைகள் உங்களை பலம் கொள்ள நித்தியத்தை பெற்றுக் கொள்வதற்கதாக தங்களுடைய பிரயாணங்களை அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் என் தேவனின் உதவி சிதறவிடமாய் செய்கிறோம். கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் என் தேவனை மாற்றுகிறார். வேத வசனங்களை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதுபடி செய்கிறவர்களாகவும் கற்ற ஒவ்வொரு மாற்றுங்கள். நாமத்தில் செய்கிறோம். ஜெபம் கேளான பிதாவே.